த ரியாலிட்டி ஆஃப் இந்தியன் ஸ்டார்ட் அப். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டார்ட் அப் உருவாயிட்டு வருது. வரக்கூடிய ஸ்டார்ட் அப் எல்லாமே நிறைய இன்னோவேஷன்ஸ் ஐடியா மூலியமா வேற லெவலில் க்ரோத் ஆகிட்டு இருக்கு, ஆஹா ஓஹோன்னு இருக்கு அப்படின்றது தான் பொதுவாக பிஸ்னஸ் அனலிஸ்டோடைய பார்வையா இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் பத்தி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மை இருக்கா, அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். स्टार्टअप इकोसिस्टम सिर्फ बड़े शहरों तक ही सीमित नहीं है। छोटे छोटे शहरों और कस्बों से भी एंटरप्रेन्योर सामने आ रहे हैं. இன்னொரு விஷயம் சொல்றேன், 100 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற மைல்ஸ்டோனை இந்தியா லாஸ்ட் இயர் ரீச் பண்ணிருக்கு. அட் த சேம் டைம் 2000 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்தியாவில் வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ணப்படுது. இதுக்கே சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. சரி வெங்கட், நம்ம தான் 100 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற மைல்ஸ்டோன் ரீச் பண்ணிட்டுமே அது ஒரு பெரிய சாதனை தானே அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 100 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்புமே ப்ராஃபிட் பண்ணுதானா அதுவும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணுது. only 15% of unicorn startup only generating the profit. யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பால ஏன் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்னன்றதை நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு கம்பெனி வரும்போதே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல உள்ள வருவாங்க. ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா மேல மல்டிபிள் பீப்புள்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாவே வரும்போதே ஸ்டார்ட் அப்லேயே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா உள்ள வருவாங்க. அந்த கம்பெனி எப்போ $1 பில்லியன் ரீச் பண்ணுதோ அப்போ அந்த கம்பெனி யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன லெவல்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம், அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா கூட ஓகே தான். ஆனா இவ்வளவு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல வரக்கூடிய கம்பெனியும் ஃபெயிலியர் ஆகுது, இல்லைன்னா ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா அதோட ரியாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 113 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் இருக்கு. இதுல ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். பைஜூஸ், Dream11, ஓலா கேப்ஸ், ஓவைஓ ரூம்ஸ், ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரியான யூனிகார்ன் கம்பெனிஸ்ல 15% ஆஃப் யூனிகார்ன் கம்பெனிஸ் மட்டும் தான் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போது இது உள்ள ஏதோ ஒரு ரியாலிட்டி இருக்குல்ல, அந்த ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிஸ்னஸில் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த ஃப்ளாஷ் பேங்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்து உங்கள் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வேல்யூபிள் கான்டென்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷேர்சாட் எல்லாருக்கும் தெரியும். ஷேர்சாட்டோட சிஇஓ அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸுக்குமே ஒரு இமெயில் பண்ணியிருக்காரு. ஷேர்சாட் lays off 20% of its workforce. நாங்கள் ஒரு 20% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸை ஃபயர் பண்ண போகிறோம். அதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம், அதனால நாங்கள் ஃபயர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ஸ்டார்ட் அப். இந்த ஓவர் எஸ்டிமேஷன்ன்றது தான் இங்கே பிரச்சனையே. 140 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில், நம்ம என்னத்தை கொண்டு வந்தாலும் வித்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில வரும்போது பெருசாக ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மார்க்கெட்டுக்கு என்ன தேவைன்றது பார்க்காம இந்த ஓவர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம அந்த லார்ஜ் பாப்புலேஷன் அப்படின்ற ட்ராப்பில் தான் நிறைய பேர் சிக்கிடுறாங்க. ஸோ அது எப்படின்றத ஆல்ரெடி இதில் அனுபவப்பட்ட கம்பெனிகள்ல இருந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம இதை பார்க்கலாம். சொமேட்டோ எல்லாருக்குமே தெரியும். 2021 10,000 crores அதாவது 1.3 பில்லியன் ரீச் பண்ணி அந்த கம்பெனி யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு டேகை வாங்குறாங்க. அந்த கம்பெனியோடைய சிஇஓ ஜனவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, 225 சிட்டிலே எங்களோட ஆப்ரேஷன்ஸை நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, அந்த இடங்கள்ல அந்த சிட்டிஸ்ல எங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 1000 சிட்டிஸ்க்கு மேலே இயங்கிட்டு இருக்கு. அதுல 200 சிட்டிஸ்ல இருந்து மட்டும் தான் அவங்க ப்ராஃபிட்டே ஜென்ரேட் பண்றாங்க. சொமேட்டோவோட 60% ஆஃப் ரெவென்யூ கம்ஸ் ஃப்ரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 8 சிட்டிஸ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சொமேட்டோ மாதிரி ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் உடைய ப்ராஃபிட் இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 மேஜர் சிட்டிஸ்ல இருந்து மட்டும் தான் கிடைக்குது. இந்த ஓவர் எஸ்டிமேஷன் அப்படின்ற பிரச்சனை சொமேட்டோவோட நிக்கல. நான் உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாருமே கண்ட்ரி டிலைட் அப்படின்ற கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஆன்லைன் கிராசரி டெலிவரி சர்வீஸ். கண்ட்ரி டிலைட் மார்க்கெட்ல வரும்போது ஒரு பக்கா பிளானோட தான் வராங்களே. இப்போ ஆன்லைன் டெலிவரி கிராசரி சர்வீஸ் அப்படின்னா இந்த கிராசரிஸ் எல்லாம் ஆன்லைன்ல வாங்குறதுக்கு தயாரா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 லட்சம் மாசம் ஒரு 50-60,000 சம்பளம் வாங்குறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் இவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியுது, மார்க்கெட்ல 50,000-60,000 சம்பளம் வாங்குற எல்லாருமே ஆன்லைன் கிராசரி சர்வீஸ்க்குள்ள போறது இல்லை. கண்ட்ரி டிலைட்டுடைய கோ-ஃபவுண்டர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட மேஜர் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே மெட்ரோ சிட்டிஸ்ல தான் நடக்குது. அதாவது சென்னை, பெங்களூர், மும்பை இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ்ல தான், மெட்ரோ சிட்டிஸ்ல தான் நடக்குது. டயர் 2 சிட்டில அதிகமா தேவை இருக்கு. அதாவது 80% பேர் கிராசரிஸ் டயர் 2 சிட்டிஸ், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான சிட்டிஸ்லாம் டயர் 2 சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அதிகமான பர்ச்சேஸ் நடக்குது. ஆனா ஆன்லைன் சிஸ்டம்குள்ள யாரும் வரமாட்டாங்க. 80,000-70,000 வாங்கினாலும் ஆன்லைன்ல போய் வாங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. கிராசரிஸ் ஆன்லைன்ல டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்றேன். இந்தியாவில் மட்டும் 1,10 லட்சம் கிராசரி ஷாப்ஸ் இருக்கு. அதுல 80% அதாவது 80 லட்சம் கிராசரி ஷாப்ஸ் டயர் 2 சிட்டிஸ்ல தான் ஆப்ரேட் பண்றாங்க. அதனாலதான் கண்ட்ரி டிலைட் மாதிரியான ப்ராடக்ட்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் வாங்க முடியும். அதனால தான் they operate only in metro cities. We take another example from e-commerce side. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க மீசோ. மீசோ அப்படின்றது ஒரு சோஷியல் இ-காமர்ஸ்.
அப்படின்ற ஒரு பிசினஸ் மாடல்ல தான் அவங்களோட வெப்சைட் வந்து லான்ச் பண்றாங்க. அதோட கான்செப்ட் என்னன்னா ஸ்மால் டவுன் சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வீட்டுல இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி பிசினஸ் டு கஸ்டமர் அப்படின்ற ஒரு மாடல்ல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல என்னன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வெப்சைட்ல இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்க. அது மூலயமா ஒரு மார்ஜின் வந்து யார் ரீசேல் பண்ணி தராங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து சேரும். அந்த மீஷோ வெப்சைட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை அந்த பெண்கள் ரீசேலர்ஸாக ஜாயின் பண்ணக்கூடியவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மூலயமா அப்படியே வந்து ஷேர் பண்ணி அவங்க நைபர்ஹுட்ஸை வாங்க வைப்பாங்க. அப்படி வாங்குறதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்மால் கமிஷன் போகும். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் மீஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. மீஷோ அவங்களோட பிராண்டை லான்ச் பண்ணும்போது அவங்களை எப்படி மார்க்கெட் பண்ணிக்கிட்டாங்க, பிராண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியாஸ் நம்பர் 1 ரீசேலர்ஸ் ஆப் அப்படின்ட்டு தான் அவங்களை பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு 2 மேஜர் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, ஒன்று மீஷோல ப்ராடக்ட் வாங்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒன் டைம் பையர்ஸாக தான் இருந்தாங்க. இன்னொன்று வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே ரொம்ப சீப்பான பொருளாக இருக்கிறதுனால 200 ரூபாக்குள்ள தான் அந்த பொருளோட வேல்யூஸும் இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட்டும் கிடைக்கல. இதனால தான் மீஷோ அவங்களோட பிஸ்னஸ் மாடலை ரீவேம்ப் பண்றாங்க. அதாவது B2B2C அப்படின்றதுல இருந்து B2Cன்ற கான்செப்ட்ல வராங்க. இட்ஸ் லைக் அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் மாதிரி கஸ்டமர் டைரக்டா அவங்களோட வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்டுக்குள்ள வராங்க. ரீசேல்ன்ற கான்செப்ட்ல இருந்து வெளில போறாங்க. மீஷோ மாதிரியான இ-காமர்ஸ் சைட்ஸ்லாம் எந்த விஷயத்துல வந்து மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்தியா இஸ் ஹோம் டு 30 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது 30 கோடி குடும்பங்கள் வந்து இந்தியாவில் வாழ்றாங்க. மீஷோ மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் அதாவது இ-காமர்ஸ் பிசினஸ்லாம் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றாங்கன்றத ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் 30 கோடி பேரும் இ-காமர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் நேரில் போய் கடையில் போய் வாங்குறவங்களா இருப்பாங்க. குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து எல்லா பொருளையுமே வாங்கி யூஸ் பண்றவங்களாவும் இருக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பிரித்து பார்த்தோம்னா இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்தியாவில் 30 கோடி குடும்பங்கள் இருந்தாலுமே கூட அதில் வந்து 50% வந்து டேரெக்டாக ஷாப்ல பர்ச்சேஸ் பண்றவங்கன்னு சொல்லிட்டு அவங்களை விட்டுருவோம். ரிமைனிங் இருக்கக்கூடியவங்களில் 1 கோடி பேர் மட்டும்தான் எல்லா பொருளையுமே வாங்கி யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான சோஃபா, காரு, 2 வீலர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசின்னு எல்லா பொருளுமே அவங்க வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1 கோடி பேர் எடுத்துக்கலாம். அந்த 1 கோடி பேருமே மேஜர் சிட்டிஸ்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மேஜர் சிட்டிஸ்ல தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி மேக்ஸிமம் இருக்கிறது வந்து Tier 2, Tier 3 சிட்டிஸ், அதாவது இந்தியாவிலேயே டாப் 80ல 100 சிட்டிஸ்க்குள்ள இருக்கவங்கள தான் நெக்ஸ்ட் 4 crores வந்து இருப்பாங்க. அடுத்து 3வது ஒரு கேட்டகரி இருக்குங்க, அதுதான் நம்ம கேட்டகரி. அதாவது வந்து பொருளோட விலை வந்து பார்த்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விலை கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்குறது, ஆஃபர் போட்டு தான் வாங்குவாங்க. எத்தனை % ஆஃபர் போட்டிருக்காங்க, இந்த பொருளை வந்து வெளியில போய் மார்க்கெட்ல எவ்வளோ இருக்கு, அதோட கம்மியாக எங்கே கிடைக்குமா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப சென்சிபிளான பீப்புள்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி 3வது கேட்டகரியில் வருவாங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ். ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ வேல்யூவாக இருந்தாலும் வாங்குறவங்க 1 கோடி பேர் இருக்காங்கன்னா, மிச்சம் இருக்கக்கூடியவங்கலாம் ஒரு 4 கோடி பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து டீசெண்டாக வாங்குறவங்களா இருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து அந்த வேல்யூ குறைஞ்சா மட்டும் தான் அந்த பொருளை வாங்குவாங்க ஆன்லைனில், எல்லாம் நேரில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் எல்லாம் வச்சு இந்தியாவில் 30 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் 30 கோடி பேரும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற few% தான் எல்லா பொருளும் வாங்குறவங்களா இருப்பாங்க. மிச்சம் ரிமைனிங் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள்ஸ் பொருளோட விலை, ஆஃபர் இதெல்லாம் பொறுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இதுதான் இ-காமர்ஸ் சைட்ல இருக்கக்கூடிய மேஜர் பிரச்சனை. இது மட்டும் இல்லை, இன்னொரு பிரச்சனையா இருக்கு, ஹை ரிட்டர்ன் ரேட். அதாவது ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்றது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகுது, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. அப்போ அங்கே பிசினஸே நடக்கல, அங்கே ப்ராஃபிட்டே நடக்கல. அப்போ அது வந்து ஒரு லாஸ் அப்படின்ற கணக்கில் தான் வரும். ஹை ரிட்டர்ன் ரேட் எதில் நடக்குதுன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல வந்து 50% பேர் திருப்பி அனுப்பிடுறாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிளாத்திங்ஸா இருக்கலாம், சாரீ அந்த மாதிரி கிளாத்திங்கா இருக்கலாம், இல்லை மேக்கப் கிட் அந்த மாதிரி இருக்கலாம், ஜுவல் செட் அந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல இருந்து ஒரு 50% பேர் ரிட்டர்ன் அனுப்புறாங்க. இது ஒரு மேஜர் பிரச்சனையா இருக்கு. மீஷோ ஃபேஸ் பண்ண 2 பிரச்சனை என்னன்னா, ஒன்று வந்து 1 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் வந்து எல்லா பொருளையும் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ரிமைனிங் வந்து டிஸ்கவுண்ட் பொறுத்து தான் வாங்குறவங்களா இருப்பாங்க. இன்னொன்று ஹை ரிட்டர்ன் ரேட். இந்த 2 பிரச்சனைகளும் வந்து மீஷோ ஃபேஸ் பண்ணிருக்கு. மீஷோட ஆக்சுவல் கோல் என்னன்னா, அது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படியாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 100 crore பீப்புளுக்கும் நம்ம பிசினஸை கொண்டு போயிடணும், அவங்க மூலியமா நம்ம ப்ராஃபிட் பார்க்கணுன்றது. பட் த ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களால அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போக முடியலன்றது தான் ரியாலிட்டி. இந்த ரிப்போர்ட்டை மட்டும் பாருங்க. இந்தியன் வெஞ்சர் கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்தியா 1, இந்தியா 2, இந்தியா 3. இதில் இந்தியா 1 இருக்கக்கூடிய பீப்புள் தான் மோஸ்ட் வெல்த், அதாவது அதிகமான வருமானம் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கவங்களா இருப்பாங்க. இதில் வந்து இந்தியா 1ல இருக்கக்கூடியவங்களை டார்கெட் பண்ணி தான் ஸ்டார்ட் அப் எல்லாமே மூவ் ஆவாங்களே. அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு நான் உடனே அம்பானி ஆகணும், இல்லை அதானி ஆகணும், அப்படிதான் ஏம் பண்ணி நம்மளுடைய ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி மட்டும் நான் உங்களுக்காக சொல்றேன். ஃபின்டெக் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு. அதாவது கிரிட் ஆப்ன்றதை நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துருப்போம்.
இது வந்து ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி. இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5 to 6% தான் இருப்பாங்களே. இந்த கிரெட் ஆப்புடைய ஃபவுண்டர் வந்து குணல் ஷா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் டோட்டல் இந்தியா அதாவது ஓவரால் பாப்புலேஷன்ஸ் வந்து டார்கெட் பண்ணல, என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணி பிசினஸ் பண்ண போறேன்றதை அவர் சொல்றாரு. அவர் ரியாலிட்டியை புரிஞ்சிருக்கிறதா அவர் சொல்றதா நான் பாக்குறேன். ஸோ அதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். When we started, it was a very simple idea that if you pay your credit card bills on time, on cred, you get rewards for that. We took that playbook from Freecharge, but we changed the product. And the reason we changed the product because you can target the more affluent customers. In India, only 30 million customers have a credit card. So it was a kind of a positive selection of affluent customers. ஸ்டார்ட் அப் பத்தி ஒரு எழுத்தாளர் சைஃப் இக்பால் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட பேசணும்னா என்னால ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பிசினஸ் விட்டுலாம் வெளியே போயிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சிங்கப்பூர் சேர்ந்த ஒரு நிறுவனம், அதோட பேர் வந்து ஷாப்பி. இந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை ஒரு 6 months ரன் பண்ணாங்க. இந்தியாவில் ப்ராஃபிட் பண்ண முடியலன்றது ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க. இந்தியா நிறைய மிடில் கிளாஸ் குடும்பங்கள் இருக்கக்கூடிய நாடு. பேங்க்ல பேலன்ஸ் இருக்கோ இல்லை சொத்து பத்து இருக்கோ, ஆனால் எல்லாருமே தன்னை வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லிப்போம். யாரை கேட்டாலும் நான் மிடில் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் த டெஃபினிஷன் ஆஃப் மிடில் கிளாஸ் வந்து வெரி டிஃப்ரெண்ட். தேவேஷ் கபூர், நிலான் வைஷ்ணவ் அப்படின்றவங்க அவங்களோட ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க 50% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து கிளைம் தே ஆர் மிடில் கிளாஸ். வேவ் ரிசர்ச்சோடைய அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா only 2% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் மிடில் கிளாஸ். ஆவரேஜ் இன்கம் ஆஃப் இந்தியன் ஃபேமிலி 22,000 45,000 உங்க ஃபேமிலியும் 22 45 வருமானம் இருந்துச்சுன்னா உங்க ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் இந்தியாவில் வந்து மிடில் கிளாஸ் கிடையாது. என்ஆஃப் மணி இருக்கணுன்றதும் அவசியம் இல்லை. இந்த 22 45,000 வருமானம் ஆனுவல் இன்கம் இருந்துச்சுனாலே மிடில் கிளாஸ் அப்படின்றத இந்த ரிப்போர்ட் காட்டுது. இது மட்டும் இல்லை, விவேக் டெப்ராய் எக்கனாமிஸ்ட், பிஎம் நரேந்திர மோடியுடைய எக்ஸ் அட்வைசர், இவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியன்ஸோடைய சேலரி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு அவங்களுடைய மந்த்லி சேலரி இந்த ஸ்லாப்போட அதிகமாக போயிடுச்சுன்னா அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 ரிச் இந்தியன்ஸ்குள்ள அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க அப்படின்றத சொல்றாரு. அவர் என்ன ஸ்லாப் கொடுத்துருப்பாரு, எவ்வளவு சேலரி வந்து அதிகமாக வாங்கினா ரிச் லிஸ்ட்ல போக முடியும்ன்றத சொல்லியிருப்பாரு. எனி கெஸ்? ஐ வில் கிவ் யூ 5 seconds. ஓகே, ஐ வில் சே விவேக் டெப்ராய் என்ன சொல்றாருன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட சேலரி 25,000 கிராஸ் பண்ணிச்சுன்னா அவங்க ஃபேமிலியே டாப் 10% ஆஃப் ரிச் இந்தியன் லிஸ்ட்ல வந்துருவாங்க. ஜஸ்ட் இமேஜின், ஒரு 25,000 சேலரி வாங்கினா எப்படி வெங்கட் நான் வந்து ரிச் இந்தியன் லிஸ்ட்ல வர முடியும்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரியாலிட்டி ஆஃப் இந்தியா. அது ஒரு கசப்பான உண்மை தான். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டோம்னா வெரி சிம்பிள். இந்தியாவோட ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஜிடிபி கம்பேரிசன் கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். 1960 இந்தியாவும் சைனாவும் சிமிலரான ஜிடிபியில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா சைனாவுடைய உள்நாட்டு உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பான்மையான பொருட்களை வந்து அந்நிய நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஜிடிபி வந்து உயரலை. இதனால பெரும்பான்மையான மக்கள் வந்து பிலோ தி பாவர்ட்டி, அதாவது புவர்ன்ற கண்டிஷன்ல தான் இருக்காங்க. உள்நாட்டு உற்பத்தி பெருகாதனால இந்தியாவோட ஜிடிபி உயரல. ஜிடிபி உயராதனால தனிநபர் வருமானமும் பெருகல. தனிநபர் வருமானம் பெருகாததுனால ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் அதே நிலையிலே இருக்காங்க. இந்தியாவோட ஓவரால் வெல்த்ல பெரும் பகுதி வந்து ஒரு தரப்பு மக்கள் மட்டுமே வச்சிருக்கிறதுனால அவங்களால ஈஸியா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். பெரும்பான்மை மக்களால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி ஆஃப் இந்தியன் பிசினஸ். வெங்கட், நீ சொல்றதை பார்த்தா யாருமே பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நான் யாரும் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாருமே பிசினஸ் பண்ணணும்னு தான் சொல்றேன். ஆனா ஓவர் எஸ்டிமேஷன் அப்படின்ற மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். எனி பிசினஸ் எலிமினேட் த மிஸ்டேக், அதான பிசினஸ். ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் எஸ்டிமேஷன். ஓவர் எஸ்டிமேட் பண்றதுனால ஒரு பிசினஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய மேஜர் கான்சிக்வன்சஸ் என்னன்னா, அது போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, டெக்மின்ட் அப்படின்ற ஒரு டெக் எஜுகேஷன் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியுடைய வேல்யூ வந்து 4,000 crores. அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும், அவங்க ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணுவாங்க இயர்லி? எனி கெஸ்? ஜஸ்ட் 80 lakhs. நம்ப முடியுதா? 4,000 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியுடைய ஆனுவல் ரெவென்யூ ஜஸ்ட் 80 lakhs. 2022 இந்த ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாங்க டெக்மின்ட். அதுக்கப்புறமா ஃபுல்லாக தொடர்ச்சியாக லாஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி ஓவர் எஸ்டிமேட் பண்ணதுனால அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியல அப்படின்றது மட்டுமே இந்தியன் ஸ்டார்ட் அப்போட பிரச்சனை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கான டெக்னிக்கல் ரீசன்ஸும் இருக்கு. அதையும் பார்க்கலாம். இதுக்கு ஒரு கம்பெனியோட கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். பிக் பாஸ்கெட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஆன்லைன் கிராசரி டெலிவரி சர்வீஸ். இது 2011 லான்ச் பண்றாங்க. 2021 டாடா குழுமம் வந்து இந்த கம்பெனியை அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட் ஒன்று வந்து பண்றாங்க.
டைம் ஸ்லாட் படி கஸ்டமர்ஸ் வந்து பொருளை ஆர்டர் பண்ணி அந்த ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆகும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா டெலிவரி பண்ணுற அந்த நபருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். அவர் அந்த ஸ்லாட் படி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பொருளை கொடுத்துருவார். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. இந்த கான்செப்ட் வந்து பயங்கரமாக ஹிட் ஆனதுக்கப்புறம் இதோட இன்டர்னல் பிளான்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் கொரோனா பேண்டமிக் வருது. மார்க்கெட் அப்படியே மாறுது. இந்த இடத்துல இருந்து நிறைய கம்பெனி வந்து உள்ள வராங்க. அவங்க இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி வந்து ஸ்லாட் படி இல்லாம உங்களுக்கு 30 மினிட்ஸ்க்குள்ள நான் உங்க பொருளை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. அப்போ அப்படியே மார்க்கெட் வந்து அந்த பக்கமா திரும்புது. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா நீங்க எந்த நேரத்தில் வேணா ஆர்டர் பண்ணலாம். வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்துடும். எந்தெந்த கம்பெனிஸ் இந்த கான்செப்ட் பண்ணாங்கன்னா, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட், டன்சோ அண்ட் ஜெப்டோ இவங்க எல்லாமே இந்த மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ணாங்க. இதனால பிக் பாஸ்கருடைய ஷேர் வந்து 30 to 50% வந்து ட்ராப் ஆகுது. இதுக்கு பேர் தான் பேரியர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிசினஸ்ல உங்களுடைய காம்படிட்டர் கொஞ்சம் மாற்றி யோசிச்சாங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே அங்கே போயிடுவாங்க. இந்த பேரியர் டு என்ட்ரி அப்படின்னா என்னன்னா, பிசினஸ்ல நாம பண்ற மிஸ்டேக் அதனால வரக்கூடிய ஸ்ட்ரகிள் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து உங்களை அந்த பிசினஸ்க்குள்ள என்ட்ரி ஆக விடாம உங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து பேரியர் போட்டுட்டே இருப்பாங்க. அதாவது 30 மினிட்ஸ்க்குள்ள ஒரு ப்ராடக்ட்டை டெலிவரி பண்றது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இன்னொரு 3வது கம்பெனி இது உள்ள வர்றதுக்கு உங்களுடைய காம்படிட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பல வழிகளை வந்து முட்டுக்கட்டை போட்டுட்டே இருப்பாங்க. அது என்னென்ன வழிகள் அப்படின்றத 2 மேஜர் இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். ஆயில் ரிஃபைனரி செக்டார்ல வந்து டாப்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் ரிலையன்ஸ். இந்த ஆயில் ரிஃபைனரி செக்டாருக்குள்ள இன்னொரு இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பா வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஏன்னா ஆயில் அப்படின்னும் போது அதை ரிஃபைன் பண்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ். இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பா இருக்கணும். சேஃப்டி முக்கியம். ரிலையன்ஸ் வந்து பல கோடிகளை கொட்டி இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுக்கான லைசன்ஸ் கவர்மெண்ட் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதனால இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வேற ஒரு நிறுவனம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரிலையன்ஸ் வந்து அந்த மாதிரி அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பல கம்பெனிகள் வந்து அவங்களுடைய பர்டிகுலர் செக்டாருக்குள்ள வராமல் இருக்கிறதுக்காக பல பேரியர்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. மிஸ்டேக் அனதர் எக்ஸாம்பிள் ஏஷியன் பெயிண்ட்ஸ். இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பெயிண்ட்ஸ்ல 50% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடியது ஏஷியன் பெயிண்ட்ஸ். எப்படி ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவ்வளோ பெரிய டாமினன்ஸ் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ் கம்பெனி உருவானாங்க அப்படின்னா, கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். 1970ல ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து 8 crores வந்து கம்ப்யூட்டரை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. 1970ல கம்ப்யூட்டரை பத்தி மற்ற கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு ஐடியாவே கிடையாது. அதோட கேப்பபிலிட்டிஸ் என்னன்றது கூட மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியா ஃபர்ஸ்ட் டைமா கம்ப்யூட்டரை ஓன் பண்ண ஒரே கம்பெனி ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். இந்த கம்ப்யூட்டரை வச்சு அவங்க டேட்டா வந்து ஃபுல்லாக அக்யூர் பண்ண ஆரம்பிச்சாங்க. 70sல கம்ப்யூட்டர் வாங்கினதுனால அவங்க அங்கேருந்து அவங்க டேட்டா வந்து சேகரிச்சு கிட்டத்தட்ட 50 வருஷம் டேட்டா வந்து அவங்க கிட்ட இருக்கு. ஒரு பெயிண்ட் வந்து உற்பத்தி பண்றதுக்கான சைஸ், கலர், அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலுமே அவங்க டேட்டா வந்து அவங்க கிட்ட இருந்ததுனால குவாலிட்டி, அவங்களுடைய பெயிண்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. மற்ற பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாமே அவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்காக எம்ஆர்பில இருந்து 30% வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஜஸ்ட் 3% மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது மட்டுமே ஸ்டார்ட் அப்போட பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கு. ஏதாச்சும் ஒரு கிராசரி கம்பெனி ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா டக்குன்னு வந்து அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கார்டில் வந்து ஆட் பண்ணி வைப்போம். அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கொடுக்குற ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு போகும்போது அந்த கூப்பன் கோடு போடும்போது அந்த ஆஃபரை வந்து அந்த கம்பெனி வித்ட்ராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்னா அந்த ஆர்டர் பண்ண மாட்டோம். டக்குன்னு லோக்கல்ல போயிட்டு அதே பொருளை வந்து வாங்கிட்டு வந்துருவோம். இதனால என்ன பிரச்சனைனா, அந்த கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் காஸ்ட், டிஸ்கவுண்ட் காஸ்ட் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஒரு கம்பெனி ஆஃபர்ஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா நாம பர்ச்சேஸை வித்ட்ரா பண்ணிடுவோம். ஒரு கம்பெனி ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட் கொடுக்கறது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக தான். அட்ராக்ட் பண்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த மணி, மார்க்கெட்டிங்கை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணியை வந்து கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஎஸ்சி மார்க்கெட்டிங் மூலயமா கம்பெனி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாதான் ப்ராஃபிட். அதாவது ஒரு கஸ்டமர் அந்த ஆஃபர் மூலயமா அட்ராக்ட் ஆகி ஏதாவது பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து லைஃப் டைம் வேல்யூ, அதாவது எல்டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டிவி எப்பவுமே சிஏசியை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்போதான் சிஎஸ்சி மார்க்கெட்டிங் மூலயமா நமக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து ரெவென்யூ கிடைச்சிருக்கு, அந்த கம்பெனி வந்து பெனிஃபிட் ஆயிருக்குன்றத வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒரு 100 ரூபா கம்பெனி வந்து மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுதுன்னா அதுல இருந்து 300 ரூபா ரெவென்யூ வரணும். இது மட்டும் தான் இந்தியன் ஸ்டார்ட் அப் ஃபேஸ் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னொரு பிரச்சனை ஃபண்டிங். குளோபல் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. உலக பொருளாதாரம் வந்து கீழ் நோக்கி போறதுனாலையும் யூஎஸ்ல வந்து டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 காரணத்தினால இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்தியன் ஸ்டார்ட் அப் மேல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரெடியா இருந்த நிறைய பேர் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தவங்க எல்லாம் இப்போ எதுக்கு இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் மேல இன்வெஸ்ட் பண்ணி ஹை ரிஸ்க் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு
ஹை ரிட்டர்ன்ஸை யூஎஸ்குள்ளேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஃபண்ட் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கடந்த 9 வருஷங்கள் இல்லாத அளவுக்கு இந்தியன் ஸ்டார்ட் அப் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை சரிஞ்சு இருக்கிறது அப்படின்ட்டு பெரும்பான்மையான முதலீட்டாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால தான் இப்போ நிறைய பேர் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டார்ட் அப்பில் நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸ் பண்ண மிஸ்டேக்ஸை முன்னாடி வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சனே தவிர அதுக்காக இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸும் நிறைய சொல்லக்கூடிய அளவில் வளர்ந்துருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஜிரோதா அப்படின்ற ஒரு கம்பெனி அதோட செல்ஃப் சஃபிஷியன்ட் மூலயமா, அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் க்ரோர் கணக்கில் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக கூட நம்ம எடுத்து குறிப்பாக சொல்லணும்னா ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய கேமுக்கெலாம் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து ஸ்பான்சர்ஸாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லிஸ்ட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். இதுலேயே இது மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப் இருக்குது. இந்தியாவில் ஸ்டார்ட் அப்போட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால நிறைய ஜாப் பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இதனால இந்தியாவில் மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா வேலையின்மை. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கனாமிக்லேயும் இந்த ஜாப் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டை Tier 1 சிட்டிஸில் மட்டும், அதாவது மேஜர் சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸ்லையுமே பதிச்சிருக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு கவர்மெண்டோட டேட்டாவில் சொல்கிறாங்க 50% ஸ்டார்ட் அப் வந்து Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸில் தான் ஆரிஜினேட் ஆகிருக்குன்றதையும் இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பேசிக் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு இ-காமர்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுமே தன்னோட கன்சியூமர் அப்படின்னு திங்க் பண்ணாமல் இந்த ரியாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதே நேரத்தில் மக்களுடைய வருமானம் உயர்ந்துச்சுன்னா, தனிநபருடைய வருமானம் உயர்ந்துச்சு அப்படின்னா அந்த பீப்புள்ஸ் எல்லாமே வீக்கர் செக்ஷனில் இருந்து மிடில் கிளாஸ் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அப்போது இந்தியன் ஸ்டார்ட் அப்புடைய வேல்யூ வந்து க்ரோரை தாண்டி போகும். இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத் நடந்துச்சுன்னா சொமேட்டோவால் பிரியாணியை வில்லேஜில் கூட டெலிவரி பண்ண முடியும். திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ரியாலிட்டி ஆஃப் இந்தியன் ஸ்டார்ட் அப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் தொடங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கான்டென்ட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye, signing off, Flash Venkat.